ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கி வாடிக்கையாளர் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ தற்போது அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி தரப்புலேருந்து மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பை வந்து பொதுமக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசோலைகளை வங்கிகள் டெபாசிட் செய்யும் பொழுது ஒரு முக்கிய மாற்றம் ஒன்றை ரிசர்வ் வங்கி தற்போது கொண்டு வந்துள்ளது. பொதுவாகவே நமக்கு வர வேண்டிய பணம் காசோலையாக கிடைக்கும் போது அந்த பணம் கையில் கிடைக்க 2-3 நாட்கள் ஆகும். காசோலையை வங்கி கணக்கில் டெபாசிட் செய்த பின்னர் அடுத்த நாள் மாலை அல்லது அதற்கு அடுத்த நாள் நமது வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்படும். இதனால் கையில் காசு இருந்தும் அதனை உடனடியாக செலவு செய்ய முடியாத நிலையில் நாம் இருந்திருப்போம். இனி அந்த கவலை வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் காசோலையை டெபாசிட் செய்து அடுத்த சில மணி நேரங்களில் வங்கி கணக்கில் உங்களுக்கு பணம் வரவு வைக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் தெரிவித்துள்ளார். சிடிஎஸ் முறையின் கீழ் காசோலை பிரதி MICR விவரம் ஆன்லைனில் பதிவேற்றப்படும். இதனால் காசோலைக்கு சில மணி நேரத்தில் பணம் கிடைத்துவிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசோலை செக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி செக்கை யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் அதை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளியர் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 டேஸுக்கு மேலே ஆகும். சேம் பேங்க் அப்படின்னா கூட காலையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈவினிங்குள்ளே ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் வேறு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அனதர் பேங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 or 3 டேஸ் வந்து உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ், அதாவது அந்த செக்கு வந்து கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிடிஎஸ் முறையின் கீழே அந்த செக்கு வந்து MICR விவரமெல்லாம் ஆன்லைனில் பதிவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் செக், அதாவது காசோலை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 or 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிமேல் அந்த பணம் உங்கள் கணக்குக்கு வந்துடும், உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக்காக வச்சுருப்போம். பட் அந்த அமௌண்ட் வந்து வரத்துக்கு 2 or 3 டேஸ் ஆகும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 மணி நேரத்துலேயே வந்து அந்த பணம் உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.